Good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போறது டபுள் இன்டகிரேஷன். டபுள் இன்டகிரேஷன்ன்றது பெரிய இது கிடையாது. இன்டகிரேஷன் உங்களுக்கு தரோவா தெரிஞ்சிருச்சுன்னா டபுள் இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸி. ஏன்னா டபுள் இன்டகிரேஷனோட அப்ளிகேஷனோட இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டபுள் இன்டகிரேஷன். இந்த டபுள் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் ஓவர் த ரீஜன் ஆர் வித் த ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x and y with respect to dy dx. இதுதான். இதையே என்னவாகவும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், ஆர்டரையும் மாற்றிக்கலாம். the function integrate the function over the region or the function in terms of f of x comma y and dx into dy depend upon the problem. இதை நாம் மாற்றியும் சொல்லிக்கலாம். சரியா? இப்போ இதில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதில் first one evaluate double integral over y square x into dy dx. ரைட்டா? அதே மாதிரி லிமிட் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 0 to 2. இதுதான் கொடுத்துருக்கிற இன்டெக்ரல். ரைட்? ஸோ வாட் இஸ் கிவன்? I equal to integral over 0 to 1 and integral over 0 to 2 y square x into dy dx. இப்போ எப்படி நாம் இதை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? 0 to 1. ரைட்டா? அப்போது இது என்ன ஆகும்னா, இது வந்துட்டு எதுக்கு வேரியேஷன்? எக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஒய்க்கு வேரியேஷன். அதனால் இதை நான் எப்படி இங்கே பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்டெக்ரல் ஓவர் 0 to 1னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஒய் ஸ்கொயர் எக்ஸில் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எக்ஸுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக போயிடும். அப்போ இன்டெக்ரல் ஓவர் 0 to 2 y ஸ்கொயர் dy இன்ட்டு dx. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எந்த மாதிரி இப்போ ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுட்டேன். ரைட்டா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை டைரெக்டாக எக்ஸு கான்ஸ்டன்ட்னு உள்ளேயே வச்சுட்டு கூட நாம் இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ 0 to 1 y ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் y cube by 3 லோயர் லிமிட் ஆஸ் இட் இஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் இது இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். புதுசாக ஒன்றும் நாம் இதில் எந்த மெத்தடும் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் எப்பவும் போல் நாம் இதில் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது லோயர் லிமிட் அப்பர் லிமிட் முதல்ல எதை அப்ளை பண்ணணும்? அப்பர் லிமிட் போடுறோம். அப்போ 2 cube by 3. இங்கே நம்ம எக்ஸை விட்டுட்டோம் இல்லையா, எக்ஸு கூடவே இருக்கும். அப்போது எக்ஸ் இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரியா? இது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 to 1 எக்ஸ் இன்ட்டு இது 8/3 கிடைக்கும் இன்ட்டு dx. இப்போ பொறுத்த வரைக்கும் 8/3ங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துடலாம். இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 எக்ஸ் இன்ட்டு dx. இப்போ எந்த இன்டகிரேஷன் பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் 0 to 1 to x. இப்படி வருதா? அப்போது இதை நாம் பண்ணோன்னா இதுவும் ஆர்டினரி இன்டகிரேஷன் தான். அப்போது 8/3 எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 1. ஸோ 8/3 அப்பர் லிமிட் 1 square by 2 lower limit 0. Right? 0/2 is the 0. Therefore the integral value is 8/3
3 into 1/2. இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியுன்ற பட்சத்தில் நாம் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 2s are 2, இது 4 2s are. Therefore, the integrated value, double evaluation of this double integration is nothing but 4/3. இதுதான் இதோட ஆன்சர். ரைட்டா? இந்த மாதிரி தான் டபுள் இன்டகிரேஷன் பார்க்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.